உங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அட உலகம் அறிஞ்சுது, பல நாள் அட பரணை அறிஞ்சுது அப்படின்ற ஒரு பழமொழியோட கதை தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சிறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. மாமியாரோட கொடுமை, புருஷனுடைய டார்ச்சல் எல்லாத்தையும் தாங்கிக்கிறா. அவன் அவ்வளோ ஒரு குடிகாரன். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு அம்மா, சரிங்களா? அம்மா அப்பா 2 பேருமே எல்லாத்தையும் தாண்டி குடும்பத்தில் எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்காமல் வருத்தம் துக்கம் கவலை மட்டுமே பட்டுருக்கா. அவள் அதையும் மீறி ஒரு குழந்த அவளுக்கு உருவாகுது. அவளுக்குன்னு ஆறுதலாக சொல்ல குழந்தையும் பிறக்குது. குழந்த பிறந்த சில 2-3 வருஷத்துலேயே கணவன் இறந்துடுறான். குடிச்சு உடல் வெந்து குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கைன்னு வாழ்கிறா. அவ்வளோதான். அப்பயே மாமியார் யாருமே கண்டுக்கல. இவ தனியாக வந்துடுறா. தன் எல்லா வேலையும் கூலி வேலையில் கட்டிடம் கட்டுற வேலையில் ஆரம்பித்து களை வெட்டுற வேலையிலேருந்து வீட்டு வேலையிலேருந்து 10 பாத்திரம் தேய்க்கிற வேலையிலேருந்து எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைக்காக மட்டுமே உழைச்சி மாடாக தேஞ்சு ஒரு நாள் அவனுக்கு 30 வருஷம் வயசாகுது. நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்து அந்த அம்மா உட்காந்து ஒரு வருஷம் கூட சாப்பிடல. தன்னுடைய பிள்ளைக்கு நம்ம அனுபவிக்காதான் நம்ம பிள்ளை அனுபவிக்கணும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும், அதை நம்ம பார்க்கணும், நம்ம கட்ட கஷ்டத்தை மருமகப்படக்கூடாது, பொண்ணு மாதிரி வச்சுக்கணுன்னு பார்த்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு மருமகளாக. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்த உடனேவே சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொத்து கஷ்டப்பட்டு தான் சேர்த்து வச்ச சொத்து வீட்டு சாவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கிறாங்க. நீ என் பிள்ளையோட சந்தோஷமாக இரு, இங்கே உனக்கு பிரச்சனையாக இருக்க, உனக்கு ஒரு தாயாக இருப்பேன்னு. அவளுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல. மாமியாரை சரியாக பார்க்க மாட்டான், உணவு கொடுக்க மாட்டான். புருஷன் இருக்கிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கிற மாதிரியே தான் இருப்பாள். அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க, அம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. அவங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மாட்டுத்தொழுவு இருக்குது. இந்த புண்ணாக்கு இந்த எள்ளு இதெல்லாம் போட்டு ஒரு அடை ஒன்று செய்வாள், கொள்ளெல்லாம் போட்டு. சிலப்போ அதை வெந்து வேகாமல் கொடுப்பா, சிலப்போ தீயை வச்சு கொடுப்பா, சிலப்போ வரட்டி மாதிரி சுட்டு கொடுப்பா. அவங்க மாமியார் கேட்பாங்க, நான் உன்னை என்னம்மா பண்ணேன், உன்னை நான் நல்லா தானம்மா இப்போ பொண்ணு மாதிரி கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு விலகிட்டேனம்மா, என் பிள்ளை கூட சரியாக சேர்த்து உட்காந்து சாப்பிட விட மாட்டேன், பிள்ளைய பார்க்க விட மாட்டேன், நான் உன்னையும் அவனையும் பிரிக்க விரும்பலை, எதுவுமே சொல்ல விரும்பலை, உனக்கு ஒரு தாய் மாதிரி சொல்கிறேன், நீ செய்கிறது தவறுமா அப்படின்னு அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க. ஒரு நாள் கதறுவாங்க, என்னால் இது சாப்பிட முடியல, வாயில் வைக்க முடியல, எனக்கு பேதி ஆகுது, வாந்தி வருது, உடம்புக்கு ஒத்துக்கலன்னு கேட்குறதே இல்லை. பிள்ளை வரும்போதெல்லாம் கேட்பான், அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்துட்டேங்க, அம்மா நல்லா பார்த்துட்டேங்கன்னு. பிள்ளை நினச்சிட்டு இருக்கான், நல்ல மருமக வந்துட்டா, அம்மாவுக்கு எல்லாம் பார்த்துப்பா செய்கிறா, வீட்டு வேலை செய்கிறா, என்னையும் நல்லா கவனிச்சிக்கிறா அப்படின்ட்டு அவன் பொண்டாட்டி மேலே நம்பிக்கையாகவே இருந்துட்டான். போகும்போதெல்லாம் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன நினச்சான்னா, அம்மா கடமையாக உழைச்சி இப்போ மருமக வந்ததுனால பொண்ணு மாதிரி கவனிச்சிக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க, அம்மாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாதுன்னு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், சரி நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அம்மா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசையாக வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் வருவான். வந்தால் ஒரே ஒரு மாதிரி நாத்தம், வீட்டில் இருக்க முடியல, ஏதோ தீஞ்ச ஸ்மெல் மாதிரி, என்னதுன்னு தெரியலையேன்னு. அப்போ பொண்டாட்டி அம்மா ரூம்குள்ளே போகிறத கவனிக்கிறான். சரி பொண்டாட்டி அம்மா ரூம்குள்ளே போகிறாள்ல, என்னன்னு தான் பார்ப்போம் அப்படின்ட்டு போகிறான். போனால் என்னத்தையோ கருக வச்சு ஒரு மாதிரி வச்சுட்டுருக்கா தட்டில். புள்ள போகிறான், பார்க்குறான். அவங்க மாமியார் அப்போது சொல்லிகிட்ருக்காங்க மருமகிட்ட, எனக்கு இது வேண்டாம்மா, என்னால் தின்ன முடியல, பட்னி கடந்தாலும் கிடக்கிறேன், எனக்கு வயிற்றுக்கும் ஒத்துக்கலை, வாய்க்கும் ஒத்துக்கலைம்மா, என்னால் இதுக்கு மேலே முடியல, ரொம்ப முடியாமல் போயிடுமோன்னு பயமாக இருக்குது, ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குதுமா, நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், என்னால் இது திங்க முடியாது, வேணான்றா. ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நான் இந்த மாதிரி இது கஷ்டப்பட்டு சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தின்னுதான் இருந்தால் தின்னுங்க, தின்னா போங்கன்னு. அப்போ புள்ள வரான். புள்ள என்னடி பண்ணிகிட்ருக்க, என்னடி இதுன்னு கேட்குறான். என்னது இது, எங்கள் அம்மாவுக்கு நீ நல்லா வெந்த சோறு கறி எல்லாம் சாப்பிட்ற, எனக்கு எங்கள் அம்மாவை இவ்வளோ நாளாக நீ இப்படி தான் வச்சிட்ருக்கியா, வீட்டை விட்டு வெளியே போங்கிறா. அப்போ மாமியார் சொல்கிறா, வேண்டாம்ப்பா, நான் அவளை கஷ்டப்படணும், பிரிக்கணும், உங்கள் 2 பேரையும் நினச்சி எப்பயோ பண்ணியிருப்பேன், தப்பு செஞ்சவங்க என்றைக்கெல்லாம் ஒரு நாள் மாட்டுவாங்க, மாட்டும் போது அந்த தப்பை நம்ம எதிர்த்து சொன்னோன்னா புரிஞ்சு திருந்துவாங்கன்னு சொல்லி அம்மா சொல்கிறா.
இந்த கதையிலேருந்து ஒன்றே ஒன்று தாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நல்லவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. சாப்பாட்டுக்காக யாரையும் கையேந்த வச்சிடாதீங்க. கஷ்டப்படுறதே அந்த சாப்பாட்டுக்கு தான். சில பேர் சாப்பிடும் போது தான் சண்டை போடுறது, வேணாங்கிறது, கீழே கொட்டுறது, பிடிக்கலன்றதுலாம். அந்த அரிசியை உருவாக்குற ஒரு விவசாயியோட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். அரிசியை உருவாக்குற விவசாயிக்கு சாப்பாடு கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு சாப்பாடு விஷயத்தில் எதிரியாக இருந்தால் கூட சரி, பார்க்க வச்சு சாப்பிடாதீங்க. பசின்னு உங்கள் கையை ஏந்த வைக்காதீங்க. சாப்பாடில் எந்த வஞ்சகமும் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச தண்ணி சாதமாக இருந்தாலும் சரி, அதை பகிர்ந்து சாப்பிட கற்றுக்கோங்க. ஒன்றா சாப்பிட கற்றுக்கோங்க. சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. சாப்பிடும்போது அமைதியையும் கற்றுக்கோங்க. சண்டை தயவு செஞ்சு போடாதீங்க. சாப்பாடும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு பகிர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. சாப்பாட்டுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை கொடுங்க. நன்றி, வணக்கம்.